ரெடிமேடு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் துணியில் வந்து நம்ம அளோ ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த கழுத்து அமைஞ்சிருக்கான்னு பார்க்கலாமா. உயரத்துக்கு வந்து நமக்கு 8.25 வேணும், ஆனால் நம்ம 8.75 இன்ச்சு எடுத்திருக்கோம். அதே மாதிரி கழுத்து அகலத்துக்கு 2.25 வேணும், ஆனால் நம்ம 2.25 இன்ச்சு எடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா இவங்க நாட்டு வச்சு தைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அகலத்தை வச்சுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேயும் ஸ்டோன் இருக்குது. அந்த ஸ்டோனு அந்த ஊசியில் அடிப்படாத அளவுக்கு கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நான் இந்த வட்டத்தை கொடுத்துருக்கேன். இந்த வட்டமானது தையல் வரும் அந்த இடத்துல. இப்போ என்ன மிஸ்டேக் அப்படின்னா, ஷோல்டரில் நம்ம தப்போம், அந்த தைக்கிற இடத்துல மணி இருக்குது. இப்போ அந்த மணியை எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. இப்போ கரெக்டான அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. லைனிங்கை விரித்து வச்சுட்டு கழுத்து ஷோல்டரில் நம்ம அந்த மணியை ரிமூவ் பண்ணுறது தான் நம்ம. இப்போ இதை நம்ம பிரித்தோம் அப்படின்னா என்னாகும்னா மொத்தமாக எல்லா மணியுமே கொட்டிடும். இப்போ அந்த மாதிரி நம்ம பிரிக்காமல் இதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் தையல் வந்து 1/2 இன்ச்சு தைக்க போகிறீங்க. அதுக்கு கொஞ்சம் கீழேயே இறக்கி நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அந்த சைடும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து லாக் பண்ண போகிறோம். இந்த மணியை லாக் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா, கை ஊசியை வச்சு அந்த சுகர் பீட்ஸில் எந்த ஊசி உங்களுக்கு நுழைஞ்சி வெளியில் வருமோ அந்த மாதிரி ஒரு ஊசி எடுத்துக்கோங்க. அந்த மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 5-6 மணிக்கு கீழே நீங்கள் நூலை வெளியில் விட்டுட்டு, அதாவது பேக் சைடு இருந்து நம்ம அந்த ஊசியை இறக்கி மேலே கொண்டுட்டு வரணும். அந்த நூலை கொஞ்சம் பாதி பின்னாடி விட்டுட்டு பக்கத்தில் ஒரு 5 மணிக்கிட்ட அதை அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அது வரைக்குமே நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி நூலை விட்டு அந்த 5 லைன் இருக்குது, 5 லைனையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. தச்சு இந்த மாதிரி 2 பக்கமும் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறவு நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இது மட்டுக்கும் நமக்கு போதாது. இப்போ இதில் வந்து நம்ம க்ளூவையும் கொடுக்க போகிறோம். லாக்கு தான் போட்டாச்சு, அப்புறம் எதுக்கு க்ளூ கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். க்ளூ கொடுக்காம நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அசால்ட்டாக நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு தையலை நம்ம பிரித்தோன்னு சொன்னோன்னா ஒட்டுமொத்த மணியும் எல்லாமே பிரிஞ்சு கொட்டிடும். அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இந்த 2 வழிமுறைகளையும் நம்ம கரெக்டான முறையில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அழகான முறையில் நம்ம அந்த மணியை பயமே இல்லாமல் பிரித்து எடுத்துகிட்டு தைக்கிற வழியை பார்க்கலாம். இந்த மாதிரி லைட்டாக அந்த வரிகளில் பேக் சைடு கொடுத்துட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் சைடும் அந்த மணிக்கு இடைகளில் கொடுத்துருங்க. இப்போ அந்த பக்கம் வந்து நூல்லையும் நல்லா ஒட்டியிருக்கும், அதே மாதிரி இங்கேயும் மணியிலையும் நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கும். இதே மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிவிட்டு இந்த மணியை நம்ம பிரித்து எடுத்துட்டா நமக்கு ஈஸியான வழிமுறை. இதை பிரித்து எடுத்ததுக்கு பிறகு இந்த ப்ளவுஸில் ஷோல்டரில் எப்படி தைக்கிறது, தைச்சதுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படின்ற வீடியோவை நான் அடுத்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு.